வணக்கம். நம்மள நாமளே மாத்திக்கணும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? அப்படி மாத்திக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, ஒவ்வொரு நாளும் ஒரு செங்கல் வச்சு மெதுவா ஒரு பெரிய கோட்டைய கட்டுற மாதிரி. இன்னொன்னு, உங்க மனசுக்குள்ளேயே ஒரு புது உலகத்தையே உருவாக்குற மாதிரி. இந்த 2 பாதைகள்ல நாம எப்படி பயணிக்க போறோம் தான் இப்போ நாம பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே இத அனுபவிச்சிருப்போம் இல்லையா? நியூ இயர் அன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம். இந்த வருஷத்துலேருந்து ஜிம்முக்கு போறேன், இனிமே ஹெல்த்தியா சாப்பிட போறேன்னு. ஆனா ஒரு வாரம் கூட தாண்டாது, எல்லாம் பழையபடி ஆயிடும். ஏன் இப்படி? ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குறதோ இல்ல ஒரு கெட்ட பழக்கத்தை விடுறதோ ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? வாங்க, இதுக்கான பதில தேடலாம். சரி, நம்மளோட முதல் பாதைக்கு வருவோம். இதோட பேரு தினசரி கட்டிடக்கலைஞர். அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒரு சூப்பரான புத்தகம் இருக்கு. அதோட ஐடியா தான் இது. ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்ல கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி ஒரு அழகான சிலையா மாத்துறாரோ, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மள நாமளே கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிக்கிறது தான் இந்த வழி. பேங்க்ல பணம் போடும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். நம்மளோட சின்ன சின்ன தினசரி பழக்கங்கள் இருக்குல்ல, அது காலப்போக்குல சேர்ந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாற்றத்தை உருவாக்கும்னு அட்டாமிக் ஹேபிட்ஸ் சொல்லுது. இது ஒரே ராத்திரியில நடக்கிற மேஜிக் கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான ஆனா ரொம்ப உறுதியான வளர்ச்சி. அதனால இந்த வழி பெரிய திடீர்னு வர மாற்றங்களை பத்தி பேசல. அதுக்கு பதிலா ஒவ்வொரு நாளும் நாம ஜெயிக்கிற சின்ன சின்ன வெற்றிகளை பத்தி தான் பேசுது. யோசிச்சு பாருங்க, டெய்லி 1% மட்டும் நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா போதும். ஒரு வருஷம் கடைசில நீங்க அடைஞ்சிருக்கிற வளர்ச்சி உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும், நிச்சயமா. சரி, இந்த கட்டிடக்கலைஞர் பாதையில எப்படி போறது? அதுக்கு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்டே இருக்கு. அதுதான் பழக்கத்தை மாத்துறதுக்கான 4 விதிகள். இந்த 4 விதிகளும் ரொம்ப சிம்பிள். ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கணுமா? முதல்ல அது உங்க கண்ணுல படுற மாதிரி இருக்கணும். 2வது, அதை செய்யணும்னு ஒரு ஆசை வரணும். 3வது, அதை செய்யறது ரொம்ப சுலபமா இருக்கணும். கடைசியா செஞ்சு முடிச்சதும் ஒரு திருப்தி கிடைக்கணும். இதே ஒரு கெட்ட பழக்கத்தை விடணுமா? இதுக்கு அப்படியே உல்டாவா செஞ்சா போதும். இந்த வழியில நம்ம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நம்மளோட பெரிய இலக்கு பார்த்து பயந்துடக்கூடாது. அதுக்கு பதிலா ஒவ்வொரு நாளும் நாம வைக்கிற இந்த சின்ன ஸ்டெப்ல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். ப்ராசஸ் கரெக்டா இருந்தா ரிசல்ட் தானா வரும். ஒரு நிமிஷம், கொஞ்சம் யோசிப்போமா? ஒருவேளை உண்மையான மாற்றம்ங்கிறது நாம என்ன செய்யறோங்கிறதுல இல்லாம நாம உலகத்தை எப்படி பாக்குறோங்கிறதுல இருந்தா, நம்மளோட பார்வை மாறினா நம்ம வாழ்க்கையே மாறிடுமா? இந்த கேள்விதான் நம்மள ஒரு முற்றிலும் வேற ஒரு பாதைக்கு கூட்டிட்டு போக போகுது. அப்போ நம்ம செயல்களை விட நம்ம பார்வைதான் முக்கியம்னா, அந்த பார்வை எங்கிருந்து வருது? இங்கதான் சாம்வெல் சாகன் மாதிரி ஆட்கள் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாற்றத்துக்கான சாவி நம்மளோட 3வது கண்ணை திறக்கிறதுல தான் இருக்கான். அதாவது நம்ம உள்மனம் விழிக்கிறதில்ல. வாங்க, நம்மளோட 2வது பாதைக்குள்ள போலாம். இதுக்கு பேரு உள்மன தொலைநோக்கு பார்வையாளர். இந்த ஐடியா என்ன சொல்லுதுன்னா, வெளியில நாம செய்யற செயல்களை விட நம்ம மனசுக்குள்ள நடக்கிற மாற்றம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுது. உண்மையான மாற்றம் வெளியிருந்து இல்ல, உள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த வழியில மாற்றங்கிறது பழக்கங்களை மாத்துறதால வராது. அதுக்கு பதிலா நீங்க உலகத்தை பார்க்குற விதத்தையே மாத்தணும், உங்களோட இன்ட்யூஷனை டெவலப் பண்ணணும், உங்களோட அடிப்படை விழிப்புணர்வையே மாத்தணும். இது முன்னாடி சொன்ன மாதிரி செங்கலா கட்டுற விஷயம் இல்ல. இது ஒரு திடீர் மின்னல் மாதிரி, ஒரே நொடியில வர்ற ஒரு முழுமையான விழிப்பு நிலை. சரி, இப்போ நம்மகிட்ட 2 பவர்ஃபுல்லான ஐடியாஸ் இருக்கு. ஒன்னு செயலை மையமா வச்சுது, இன்னொன்னு விழிப்புணர்வு மையமா வச்சுது. இது 2யும் நேருக்கு நேரா வச்சு பார்த்தா என்ன ஆகும்? வாங்க கம்பேர் பண்ணி பாப்போம். ஒரு பக்கம் நம்ம கட்டிடக்கலைஞர். இவரோட வழி என்ன? ஒவ்வொரு நாளும் 1% முன்னேறணும், சின்ன சின்ன செயல்கள்ல கவனம் செலுத்தணும். இன்னொரு பக்கம் தொலைநோக்கு பார்வையாளர். இவரோட வழி நம்ம மனசுக்குள்ளேயும் பார்வையிலையும் வர அந்த பெரிய திடீர் மாற்றங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இப்போதான் அசலினான கேள்வி வருது. இந்த 2 வழியில நம்ம ஒன்னதான் தேர்ந்தெடுக்கணுமா, இல்ல 2மே நமக்கு தேவையா? ஒருவேளை உண்மையான மாற்றங்கிறது ஒரு நல்ல சிஸ்டத்தை உருவாக்குறதும் ஒரு புதுவிதமான உள்மன பார்வைய அடையறதும் ஒன்னா சேர்ற இடத்துலதான் இருக்குமோ? கடைசியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். நீங்க நிஜமாவே ஒரு நிரந்தரமான மாற்றத்தை விரும்புனா என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு நாளும் உங்க பழக்கங்களை செதுக்க போறீங்களா? இல்ல உங்க உள்மன பார்வையே மொத்தமா மாத்தி அமைக்க போறீங்களா? நீங்க தேர்ந்தெடுக்க போற பாதை எது? யோசிச்சு பாருங்க.